கோவையில் தொழிலதிபர் மார்டினின் இல்லம், அலுவலகம் உள்ளிட்ட இடங்களில் 3வது நாளாக அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டு வருகிறார்கள். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பிரவீன் வழங்க கேட்கலாம். பிரவீன், ஏற்கனவே 2 நாட்கள் சோதனை நடந்துச்சு, இப்போ 3வது நாளா சோதனை நடந்து வருது. இப்போ வரைக்கும் நடந்த சோதனையில ஏதேனும் முக்கிய ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டிருக்கா? என்ன விவரம்? பிரியதர்ஷினி, பிரபல தொழிலதிபர் லாட்ரி மார்டின் வீட்டில் மற்றும் அவரது உறவினர்கள் தொடர்பான வீடுகளில் 3வது நாளாக சோதனையானது நடைபெற்று வருகிறது. வியாழக்கிழமை காலை 6 மணிக்கு தொடங்கிய இந்த சோதனையானது 50 மணி நேரத்தையும் கடந்து சென்று கொண்டிருக்கிறது. நேற்று வரை 3 இடங்களில் நடைபெற்று கொண்டிருந்த சோதனை, அதன் பிறகு மார்டின் அவர்களின் மனைவியின் உறவினர்கள் 2 பேர் வீடு, அதாவது சாய்பாபா காலனி மற்றும் சரவணம்பட்டியில் உள்ள அவர்களது உறவினர் வீடு என முதல் நாளில் 3 இடங்களில் தொடங்கிய அந்த சோதனையானது 5 இடங்களாக அதிகரிக்கிறது. 50 மணி நேரத்தை தொடர்ந்து கொண்டிருக்கும் இந்த சோதனையின் முடிவில் பார்த்தோம் என்றால் என்னென்ன ஆவணங்கள் கிடைத்திருப்பது என்பது குறித்து அதிகாரப்பூர்வமாக அமலாக்கத்துறை அதிகாரிகள் அறிக்கை வாயிலாகவே தெரிவித்திருக்கின்றனர். அதாவது இந்த சோதனையின் பின்னணியை பொறுத்தவரையில் 2019ஆம் ஆண்டு சிக்கிம் மாநில லாட்டரி சீட்டுகளை முறைகேடாக அச்சடித்து விற்பனை செய்ததாக அப்போது வருமான வரித்துறையினர் சோதனை மேற்கொண்டிருந்தனர். அதன் பிறகு அதில் கைப்பற்றப்பட்ட ஆவணங்கள் அடிப்படையில் 2019ஆம் ஆண்டே அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தியிருந்தனர். 2019, 2021, 22, 23 ஆகிய தொடர்ச்சியாக அந்த 4 ஆண்டுகள் சோதனையானது நடைபெற்ற நிலையில் இந்த ஆண்டும் அந்த சோதனையானது தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது. யார் பெயரில் முதலீடுகள் இன்வெஸ்ட்மெண்ட் செய்யப்பட்டிருக்கின்றன, யார் யாரின் பெயரில் புதிய சொத்துக்கள் வாங்கப்பட்டிருக்கின்றன என்கின்ற ஆவணங்கள் குறித்து அதிகாரிகள் இந்த சோதனையை தொடர்ந்து வருகின்றனர். நாம் தற்போது நின்று கொண்டிருக்கக்கூடிய இந்த ஹோமியோபதி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையிலும் சோதனையானது தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது. வெளியாட்கள் யாருக்கும் அனுமதி என்பது வழங்கப்படாமல் இருக்கக்கூடிய சூழலில் மருத்துவமனை என்கின்ற ஒரு காரணத்தினால் அந்த மெடிக்கல் ஆபரேஷன்ஸ் அந்த மாதிரி விஷயங்களுக்கு மட்டும், மருத்துவ செயல்பாடுகளுக்கு மட்டும் அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இங்கு பல்கலைக்கழக மாணவர்களுக்கு இங்கு தேர்வும் என்பது நடைபெற்றுக் கொண்டிருப்பதால் அவர்கள் மட்டுமே அனுமதிக்கப்படுகின்றனர். இவை தவிர அவர்களது உறவினர்களோ பணியாளர்களோ வேறு யாரும் உள்ளே அனுமதிக்கப்படவில்லை. மத்திய உள்துறை அமைச்சகத்தின் கீழ் இருக்கும் CRPF வீரர்கள் பாதுகாப்பு பணிகள் தொடர்ச்சியாக ஈடுபட்டு கொண்டிருக்கின்றனர். பிரியதர்ஷினி, 3வது நாளாக அமலாக்கத்துறையினரோட சோதனை நடந்து வருது. அது குறித்த விவரங்களை களத்திலிருந்து வழங்கியதற்கு நன்றி பிரவீன்.